வணக்கம். பெரியோர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று நாம் பார்க்க போவது 2026 மார்ச் மாத கன்னி ராசி பலன். வணக்கம் நேயர்களே. காலச்சக்கரத்தின் 6வது ராசியான புதன் பகவானை அதிபதியாக கொண்ட கன்னி ராசி அன்பர்களே, எதையும் நுணுக்கமாக ஆராயும் குணம் கொண்ட அறிவு ஜீவிகள் நீங்கள். ஆனால் கடந்த சில மாதங்களாக உங்கள் புத்திசாலித்தனமே உங்களுக்கு எதிராக வேலை செய்தது. இது போன்ற ஒரு உணர்வு உங்களுக்கு இருந்திருக்கலாம். மனதிற்குள் ஒரு இனம் புரியாத பயம், நமக்கு ஏன் இவ்வளவு சோதனைகள் என்ற ஆதங்கம் உங்களை வாட்டியிருக்கும். 7ஆம் இடத்தில் இருக்கும் சனி பகவான் உங்கள் உறவுகளையும் கூட்டாளிகளையும் சோதித்துக் கொண்டிருக்கலாம். யாரோ நமக்கு செய்வினை செய்து விட்டார்களோ அல்லது விதி நம்மை சரி செய்கிறதோ என்று நீங்கள் அஞ்சியிருக்கலாம். எல்லோருக்கும் நல்லது செய்கிறோம், ஆனால் நமக்கு மட்டும் ஏன் இப்படி என்று கதறிய இரவுகள் எனக்கு தெரியும். ஆனால் கவலைப்படாதீர்கள் கன்னிராசி அன்பர்களே. மேகங்களுக்கு பின்னால் மறைந்திருக்கும் நிலவு வெளிவிடுவது போல உங்கள் கஷ்டங்களை நீக்கி உங்களுக்கு ஒரு புதிய வழியை காட்ட இந்த மார்ச் மாதம் பிறந்துள்ளது. 6ல் இருக்கும் ராகு உங்களுக்கு எப்படிப்பட்ட வெற்றியை தரப்போகிறார்? 10ல் இருக்கும் குரு பகவான் உங்கள் கர்ம வினைகளை எப்படி தீர்க்கப் போகிறார்? ஜோதிட ரீதியான ஆதாரங்களுடன் உங்கள் கவலைகளுக்கு மருந்தாக இந்த வீடியோவை வழங்குகிறேன். இறுதி வரை பாருங்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகும் இந்த ரகசியம் இதோ. கன்னிராசி நேயர்களே, நீங்கள் உபயராசியை சேர்ந்தவர்கள். எந்த சூழ்நிலையும் சமாளிக்கும் திறமை உங்களுக்கு பிறவிலேயே உண்டு. இந்த மாதம் மார்ச் மாதம் உங்கள் ராசிக்கு 7ஆம் வீடான களத்திரஸ்தானத்தில் சனி பகவான் உத்திரட்டாதி 2ஆம் பாதத்தில் அமர்ந்து உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார். 7ல் சனி இருப்பதை கண்டச்சனி என்று சொல்வார்கள். இதனால் கணவன் மனைவிக்குள் சிறு பிணக்கு வரலாம். உங்கள் வாழ்க்கையின் ஆரோக்கியத்தில் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய காலம் இது. ஆனால் உங்கள் ராசிக்கு 10ஆம் வீடான கர்மஸ்தானத்தில் குரு பகவான் புனர்பூசம் 1ஆம் பாதத்தில் அமர்ந்து உங்கள் தொழிலை ஆசீர்வதிக்கிறார். 10ல் குரு இருந்தால் பதவி மாற்றங்கள் ஏற்படும். ஆனால் அது உங்களுக்கு சாதகமாகவே அமையும். இதுவரை வேலை இல்லாமல் தவித்தவர்களுக்கு கௌரவமான ஒரு வேலை தேடி வரும். முக்கியமாக உங்கள் ராசிக்கு 6ஆம் வீடான ருண ரோக சத்துருஸ்தானத்தில் ராகு பகவான் சதயம் 3ஆம் பாதத்தில் இருக்கின்றார். 6ஆம் இடத்தில் ராகு இருப்பது ஒரு மிகப்பெரிய ராஜயோகம் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. 6ல் ராகு இருந்தால் அள்ளி தருவார். உங்கள் எதிரிகள் உங்கள் காலடியில் வருவார்கள். நீண்ட நாட்களாக உங்களை வாட்டிய கடன் பிரச்சனைகள் இந்த மாதம் ஒரு முடிவுக்கு வரும் நண்பர்களே. யாராவது உங்களுக்கு தீமை செய்ய நினைத்தால் அது அவர்களுக்கே திரும்பி செல்லும். உங்கள் ராசிக்கு 12ஆம் வீடான விரயஸ்தானத்தில் கேது பகவான் பூரம் 1ஆம் பாதத்தில் இருக்கின்றார். 12ல் கேது இருப்பது மோட்சகாரகன். இது உங்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடை தரும், வேறொன்றும் செய்யாது. கொஞ்சம் தேவையற்ற அலட்சியங்கள் இருந்தாலும் அது ஒரு புனிதமான பயணமாகவோ அல்லது சுபவிரயமாகவோ மாறும் நண்பர்களே. 12ஆம் இடம் என்பது தூக்கமின்மை அல்லது கனவு தொல்லைகளால் அவதிப்பட்டவர்களுக்கு மார்ச் மாதத்தில் நிம்மதி கிடைக்கும். வேலை மற்றும் தொழிலை பொறுத்தவரை உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரும். இடமாற்றம் கிடைக்க வாய்ப்புண்டு. தொழில் செய்பவர்கள் கூட்டாளிகளை பார்ட்னர்ஸ் நம்பி பெரிய முடிவுகளை செய்ய வேண்டாம், கவனமாக இருங்கள். உங்கள் சுய புத்தியை பயன்படுத்தி எடுக்கும் முடிவுகள் மட்டுமே உங்களுக்கு லாபத்தை தரும். பணப்புழக்கம் திருப்திகரமாக இருந்தாலும் கையில் வரும் பணம் வந்த வேகத்தில் செலவாகும். குடும்ப வாழ்க்கையில் விட்டு கொடுத்து செல்வது உங்கள் கௌரவத்தை காக்கும். பிள்ளைகளின் கல்வி மற்றும் உயர்வுக்காக நீங்கள் செய்த தியாகங்கள்
இப்போது பலன் தரும். திருமணத்திற்காக காத்திருக்கும் கன்னிராசி பெண்களுக்கு நல்ல வரன்கள் கூடி வரும் வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நரம்பு சம்பந்தமான அல்லது ஜீரண கோளாறுகள் வரலாம். முறையான உணவும் தெய்வ வழிபாடும் உங்களை நோயற்ற வாழ்விற்கு இட்டுச் செல்லும் நண்பர்களே. இந்த மார்ச் மாதத்தில் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு ரகசிய ஞானம் இருக்குது. உங்கள் வெற்றியை தள்ளி போட உங்கள் தயக்கமே காரணம். துணிந்து விடுபடுங்கள். 7 சனி இருப்பதால் மற்றவர்களின் ஆலோசனையை தீர ஆராய்ந்த பின்பே செயல்படுத்துங்கள். வெற்றிகரமான பரிகாரமாக புதன்கிழமை தோறும் மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்யுங்கள். நன்றாக இருக்கிறது. விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்வது உங்கள் புத்தியை தெளிவாக்கும். மேலும் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாட்டி வழிபடுங்கள். ராகுவின் அருளை பெற துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சம்பழ தீபம் ஏற்றுவது உங்கள் தடைகள் அனைத்தும் தகர்க்கும் நண்பர்களே. அதே போன்று ஏழை எளியவர்களுக்கு பச்சை நிற பயிறு அல்லது ஆடைகளை தானம் செய்யுங்கள். உங்கள் ராசிக்கு மிக சிறந்த லாபத்தை தரும். கன்னிராசி நேயர்களே, விதை மண்ணுக்குள் இருக்கும் வரைதான் இருட்டு. அது முளைத்து வந்தால் உலகமே போற்றும் அல்லவா? இந்த மார்ச் மாத போராட்டங்கள் உங்களை ஒரு விருட்சமாக மாற்றப் போகின்றன. நம்பிக்கையோடு இருங்கள். இறைவன் உங்கள் பக்கம் இருக்கின்றான். இறைவன் அருளால் எல்லோரும் நன்றாக இருப்போம். நன்றி.